மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா இணைந்திருக்கார். வணக்கம் திரு துரை கருணா. திரு டிடிவி தினகரனை விரைவில் சந்திப்பேன் அப்படின்றாரு அண்ணாமலை. ஓபிஎஸ் கூட நான் பேசியிருக்கேன் அப்படின்றாரு. அண்ணாமலையினுடைய இந்த ஒரு சந்திப்பு நடந்தது அப்படின்னா அவங்க திரும்ப என்டிஏக்குள்ள வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொதுவா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த முறை எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கம். என்ன காரணம்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களினுடைய தலைவர்களை அல்லது எதிர்கட்சி முதல்வர்களோடவும் பாஜக மத்திய அரசு மோடி அமித்ஷாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து மிக கடுமையான விமர்சனத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து வருவதால் அவர்களை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை பாஜக எடுத்து அதற்கான வியூகங்களை அமித்ஷா வகுத்து வருகிறார். இந்த சூழல்ல தான் என்டிஏவில் இருந்து திரு டிடிவியும் திரு ஓபிஎஸும் வெளியேறியது என்பது அவர்களுக்கு ஒரு நெருடலை கொடுத்திருக்கு. இவர்களும் இருந்தால்தான் தென் மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு வாக்குகளை பெற முடியும் என்பதை அமித்ஷா உணர்ந்திருக்கிறார். 2021 அவருக்கு அந்த எண்ணம் இருந்ததுங்கிறது நாம பார்த்தோம். சோ அந்த அடிப்படையில மீண்டும் இவர்களை இணைக்க வேண்டும் என்று பாஜக விரும்பும். இன்னொன்று, திரு எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்த போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலக்கப்பட்டவர்களை விலகிச் சென்றவர்களை சேர்க்க முடியாது, நீங்க என்டிஏ கூட்டணியில சேர்த்துக்கிறதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஒரு கணிசமான தொகுதிகளை உங்களுக்கு நாங்க கொடுத்துறோம், நீங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் பேசினதாக டெல்லி பத்திரிகையாளர் தரப்புல ஒரு தகவல் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. அது பாஜக மத்திய தலைமையும் பாஜகவுடைய மாநில தலைமையும் சொன்னாதான் நமக்கு தெரியும். இதையும் தாண்டி திரு எடப்பாடி அந்த கருத்தை சொன்னாதான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். ஆனால் இது போன்ற ஒரு விஷயங்கள் பரவலாக இருக்கிறது. எனவே இந்த அதுல கூட டிடிவி தினகரன் ஒரு கணக்காவும் ஓபிஎஸ் ஒரு கணக்காவும் பாக்குறதா தெரியல. டிடிவி தினகரன் தனி கட்சி, அதுல சேர்க்கறதுல பிரச்சனை இல்லை. ஆனா ஓபிஎஸ் எப்படி அகாமடேட் பண்றதுல அப்படின்றதுல அதிமுகவுக்கு ஒரு தயக்கம் இருக்கு அப்படின்னு தானே பார்க்கணும். இல்ல அதாவது இந்த திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த அளவுல அதிமுக உரிமை மீட்பு குழு என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி ஒன்றுபட்ட அதிமுக தான் அவருடைய லட்சியம் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார். எந்த நிபந்தனையமற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி வருகிறார். அதை தான் டெல்லியிலையுமே அவர் டெல்லி தலைமையிடமே அது சொல்லி இருக்கிறாரு. ஆனால் திரு எடப்பாடி அவர்களுடைய இந்த பிடிவாதம் தொடர்வதால் அவர் ஒரு அமைப்பு ரீதியாக நீங்க இதுல இணையணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இப்ப கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஆதரவோடு ஒரு சுயேட்சை சின்னத்துல போட்டிட்டு தான் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றார். அந்த அளவிற்கு தென் மாவட்டங்கள்ல கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு வலிமையான சக்தியாக திரு ஓபிஎஸ் அவர்களையும் பாஜக பாக்குறது அப்படிதான் நான் பாக்குறேன். அது எந்த விதத்துல அகாமடேட் பண்ண போறாங்கிறது நமக்கு போக போக இவர்கள் திரு நயினார் நாகேந்திர அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவியும் சந்திச்சு பேசுற போது நீங்க குறிப்பிட்ட மாதிரி அமமுக என்கிற தனி கட்சி என்டிஏவோட ஏற்கனவே இருந்தது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, மீண்டும் இணைவாராங்கிறது தெரியல. ஏன்னா அவர் இன்னொரு விமர்சனங்களையும் முன் வச்சிட்டு இருக்காரு. திரு எடப்பாடியை முதலமைச்சராக அறிவித்தால் நான் அங்க போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டிவிகே பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் பக்கமும் அவருடைய பார்வை திரும்பி இருக்கிறதாகவும் அவருடைய அந்த பேட்டிகள்ல அவருடைய கருத்துக்கள்ல நம்ம அதை உணர முடிகிறது. அதனால எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுப்பாங்க, அதிமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள்லாம் இணைய போகிறது, என்டிஏவில் எந்தெந்த கட்சிகள்லாம் இணைய போகிறது என்பது நிச்சயமா இந்த மாத இறுதிக்குள்ளோ அல்லது அக்டோபர் மாதத்துக்குள்ளோ நமக்கு தெரிய வரும். அப்போ அதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சகோதரர், நன்றி திரு துரை கருணா. இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. மீண்டும் என்டிஏவில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இணைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதா? இருவரோடும் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அதே நேரத்தில் டெல்லி சென்று வந்த இபிஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் அவங்கள என்டிஏல தானே இருந்தாங்க அப்படின்னு திரு டிடிவி தினகரனை குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் டிடிவி தினகரன் முன்வைத்த அந்த தனித்த குற்றச்சாட்டுக்கு அவரும் ஒரு பதிலை சொன்னார். முகமுடி போட்டு அதிமுகவுக்குள்ள நுழைந்தார் டிடிவி தினகரன் அப்படின்னு. டெல்லியில் அமித்ஷாவுடைய பேச்சுக்கு பிறகு தொடர்ந்து டிடிவி தினகரன் அதே மாதிரியான கருத்துக்களை சொல்ல போகிறாரா? அதாவது திரு இபிஎஸ் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறாரா? முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றுங்க, நாங்கள் வருவோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதே கருத்தில் இருக்க போகிறாரா? தினகரனுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகிறது? எப்போது திரு தினகரனை திரு அண்ணாமலை சந்திக்க போகிறாரு? அடுத்தடுத்த நாட்களில் இவர்களாம் ஒரே குடையின் கீழாக திமுக எதிர்ப்பு அப்படின்ற அடிப்படையில் இந்த கூட்டணிக்குள்ளே வருவாங்களா அப்படின்ற கேள்வியும் அரசியல் அரங்கத்தில் ஏற்பட்டிருக்கிறது.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.